அனைவருக்கும் தமிழ் வணக்கம். புத்தாக்க பயிற்சியை முடித்து புத்துணர்ச்சியோடு தாவேக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட ஒரு சட்டமன்றம், இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமாக பங்கெடுத்துள்ள ஒரு சட்டமன்றம், சமூக வாரியாக பிரதிநிதித்துவம் சமமாக இருக்கிற சமூக நீதிமன்றமாய் மாறி இருக்கிற சட்டமன்றம் இனிதே தொடங்கி இருக்கிறது. இந்த இனிய நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, இதில் பங்கெடுத்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தால் தெளிவாக சொல்கிறோம். தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் வாழ்வு. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தமிழ் தந்தது. எப்போதும் அன்றும் இன்றும் என்றும் தமிழுக்கு தான் முன்னுரிமை. ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசாங்க நிகழ்வு நடக்கிற இடத்துலையுமே எடுத்த உடனே நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இடம். மற்றபடி தேசிய இடம் பாடுவதில் முரண் இல்லை. வேற தாங்க, அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாடணும்னு ஒன்றிய அரசு சுற்றறிக்கையே இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணல. தமிழுக்கு தான் முதலிடம், தமிழ்த்தாய்க்கு தான் முதலிடம், தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட்டது. அப்போ வந்தே மாதரம் வந்து அவங்க ஒன்றியர் சொல்றாங்க வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும். அப்போ நீங்க இந்த வந்தே மாதத்தை பாடலை அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? தேசிய கீதத்தை இரண்டாவதாக பாடுறீங்க, அதுவே அவை மரபுக்கு முரணாக, அவை மரபடி பின்னர் தான் மூன்றாவது முறையாக நான் பதில் சொல்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். இல்லை, முதல்ல வந்தே மாதரம் பாடணும் கூட தான் மரபு இல்லை. ஆனால் வந்தே மாதரம் பல இடங்களில் பாடினாங்க. நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்திற்கென்று ஒரு கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது. ஜனநாயகத்து பூர்வமாக எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எதிர்வினை ஆற்றலாம். இன்றைய தினம் கூட திமுகவினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பேட்ஜ் ஏதோ ஒன்று குத்திட்டு வந்தாங்க. இந்த டெமோக்ரஸியுடைய பியூட்டியே ஜனநாயகம் என்பதே எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டலாம், அதற்கு இடம் தரலாம். ஆனால் ஒன்று கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. அவங்க போன ஆட்சியில் அப்படி வந்திருக்கணும். கொஞ்சம் காலத்தால் இந்த ஆட்சியில் வந்துட்டாங்க. இது பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கையும் சட்டத்தின் ஆட்சியும் நீதி நிலைநாட்டுவதற்காக சிங்கப்பெண்கள் சிறப்பு படையிலிருந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கார். அதனால் இந்த பேட்செல்லாம் போன ஆட்சியில் அவங்க கொண்டு வந்திருக்கணும் என்பதையும் சுட்டி காட்டிக் கொள்கிறோம். நல்ல முறையில் தொடங்கி இருக்கிறது. தொடக்கம் நல்ல முழக்கமாக இருக்கிறது. இனி அடுத்த அலுவல் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த அறிவிப்புகளும் விரைவில் வெளிவரும். இல்லை, கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விக்டிம் வந்து அந்த அப்பா அம்மா வந்து குழந்தையின் மீது இப்படி ஒரு அப்யூஸ் நடந்துருச்சு, அவனுக்கு கேஸ் கொடுக்க வந்த அப்பா அம்மாவே அடித்து ஒரு கேஸ் போட்டாங்க. முன்பு 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அதை விட குறைந்திருக்கு. அதே சமயம் விக்டிம்ஸ் வெளியில் வருவது அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு உணர்வு போலீஸ் ஸ்டேஷனில் அதிகமாக இருக்கிறதால நிறைய விக்டிம்ஸ் வெளியில் வராங்க. அதனால் இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்பது பொது அமைதியை பாதுகாத்து துரிதமான நடவடிக்கை. இப்போ குற்றம் நடக்குதா, உடனடியாக எந்த பாராபட்சமும் இல்லாமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரா இல்லையே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அதை சொல்லவே மாட்டீங்களே. சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சாதிவாரி சமூக நீதி கணக்காய்வை மாநில அரசு நடத்த வேண்டும். இதில் மாற்றம் இல்லை. அன்று சொன்னதான் இன்றும் சொல்கிறேன். ஏன்னா இது சமூக நீதியை அப்போ தான் ரூட்ஸில் என்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள்லேயே ஒரு செக்டர் வந்துட்டாங்களா, இன்னொரு செக்டர் வரலையா, ரூட்ஸில் போயிருக்கா, முதல் தலைமுறை பட்டதாரி யார், பெண்கள் படிச்சிருக்காங்களா, பட்டதெல்லாம் எப்போ வரும்னா கணக்கெடுப்பும் கணக்காயும் நடந்தால் தான் வரும். அதோடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க பண்ணலையே, நாம இதில் அழுத்தம் ஏற்படுத்தும் சொல்லியிருக்கிறோம். அவங்க மேடையில் சொன்னாங்க, சட்டமன்றத்தில் சொல்லலை. ஆனால் நம்ம இதை கடுமையாக பின்பற்ற போகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. கணக்காய்வை மாநில அரசு பண்ணோம், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு பண்ணணும், அதற்கான அழுத்தத்தையும் நாங்கள் கொடுப்போங்கிறத சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தரா
ஒவ்வொருத்தரா சார் ஏற்கனவே விரிவாகவே உங்கள் சேனல்லே நான் சொல்லியிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நடத்தணும், மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்காய்வுகளை எப்படி நடத்தினாங்க, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் இருக்கு, வழக்கினுடைய தீர்ப்புகளை எப்படி பின்பற்றணும் என்பது தெளிவாக விரிவாக உங்கள் சேனல்லே பேசியிருக்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும், சாதிவாரி கணக்காய்வை மாநில அரசு நடத்தி இரண்டும் நடைபெறும். நாங்கள் பின்பற்றக்கூடிய உரையால் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் மக்களை முன்னிலைப்படுத்தி பதில முடிக்க விடுங்க நண்பா. பதில நீங்க மட்டும் பேசுனா எப்படி? நாங்க பேசுறதை கொஞ்சம் கேளுங்க. அவரும் கேட்பார்ல, இவங்க எப்படியாவது மக்களுக்காக பேசுவாங்களா இல்ல போன்ல கேட்டுட்டு ஒரே கட்சிக்காக பேசுவாங்களா அப்படின்னு மக்களும் கேட்குறாங்க. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. முதல் நாள் சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. சமூக நீதி காம்ப்ரமைஸ் இல்லாமல் தொடங்கி இருக்கிறது. அதுக்கு இந்த சட்டமன்றமே பிரதிநிதித்துவம். இத்தனை ஒடுக்கப்பட்ட, இத்தனை பிற்படுத்தப்பட்ட, இத்தனை பெண்களுக்கு ஈக்குவலா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஒரு கேபினெட் நடந்திருக்கு. இது எல்லாமே எதோடைய அறிகுறினா ஜனநாயகத்தினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் கொள்கை தலைவர்கள், பகுத்தறிவு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், கர்ம வீரர் காமராசர் அவர்களை பின்பற்றி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி.